விபத்து தமிழக மக்களிடையே மிகவும் ஆழமான காயத்தை ஏற்படுத்தி உள்ளது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். தமிழ்மணி சாரிட்டபிள் எஜுகேஷனல் டிரஸ்ட், அரவிந்த் கண் மருத்துவமனை, ஈஸ்வரா கண் மருத்துவமனை, ராதா பல் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை பல் மருத்துவம் பொது மருத்துவ முகாமினை முன்னாள் அமைச்சர் செல்லூர் தொடங்கி வைத்தார். குடும்பத்துடன் வருகை தந்திருந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் கரூரில் உயிரிழந்தோருக்கு ஆத்மா சாந்தி அடைய கருப்பு பேட்ஜ் அணிந்து அவரது குடும்பத்தினரும் அதிமுக கட்சியினரும் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தினர். மேலும் இனிமேல் இதுபோன்ற நிகழ்வு நடைபெறாத வண்ணம் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்க வலியுறுத்தினர். அதன் பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: என்னை தேர்வு செய்த மேற்கு தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து பணி செய்து வருகிறேன். என் மேற்கு தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறேன். அதிமுக ஆட்சி காலத்தில் மதுரைக்கு நிறைந்த நிதியை வழங்கினர். மதுரை இன்று அழகாக இருக்கிறது என்றால் அதற்கு அதிமுக தான் காரணம். நான் மதுரை மேற்கு தொகுதியில் 3 முறை தேர்வு செய்யப்பட்டேன். என் தொகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்த வருகிறேன். தாவேகா பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலியானதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்ற கேள்விக்கு தமிழகத்தில் இதுபோன்ற சம்பவம் நடந்ததில்லை. வடநாட்டில்தான் இதுபோன்ற சம்பவம் நடைபெறும். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு சம்பவங்கள் இதுபோன்று நடக்கிறது. விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெறுகிறது. அரசாங்கம் விழித்துக் கொள்ள வேண்டும். எங்கள் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் கூட பாதுகாப்பு இல்லை, கட்டுப்பாடு விதிக்கிறார்கள். அவை எழுத்தளவில் தான் உள்ளது. தாவேகா ஏற்கனவே 2 கூட்டங்களுக்கு மேல் நடத்தி உள்ளது. எனவே அவர்களுக்கு ஒரு யோசனை தெரியும். கரூர் கூட்ட நெரிசலில் பலியானதற்கு அரசாங்கத்தை மட்டும் இந்த விஷயத்தில் குறை சொல்லக்கூடாது. நிகழ்ச்சி நடத்தியவர்களுக்கும் பொறுப்பு உள்ளது. கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் பலியாகி உள்ளனர். காவல்துறை தடுப்பு அமைத்து கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். அல்லது தொகுதி வாரியாக சென்று தொண்டர்களை சந்திக்கலாம். இளங்கென்று பயம் அறியாது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். மனம் வருத்தமாக உள்ளது. இறந்தவர்களுக்கு அதிமுக சார்பிலும் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. பலியானவர்கள் நிறைய பேர் இளைஞர்கள். மனது வலிக்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் அதிமுக சார்பில் மதுரை விமான நிலையம் அருகே பொன்விழா மாநாடு நடந்தது. அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு தொண்டர்களை போலீசார் தடுத்து நிறுத்திவிட்டனர். தொண்டர்கள் கூட்டம் அதிகமானதால் போலீசார் தடுத்து நிறுத்திவிட்டனர். எனவே கரூரில் தாவேகா தொண்டர்களை முன்னதாகவே போலீசார் கட்டுப்படுத்தி இருக்கலாம். எந்த கூட்டமாக இருந்தாலும் அவங்க பேருந்தில் சென்று பேசக்கூடிய பகுதியில் எவ்வளவு பேர் இருக்க முடியுமோ அவ்வளவு பேர் தான் அனுமதிக்க வேண்டும். கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் கால தாமதமாக சிகிச்சைக்கு சென்றதால் பலர் உயிரிழந்துள்ளனர். கூட்டம் நடைபெறும் இடத்தில் முன்னதாகவே தொண்டர்களை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். தாவேகா தொண்டர்களிடையே கட்டுக்கோப்பு இல்லை. இனிமேலாவது முன்னதாக திட்டமிட்டு கூட்டத்தை நடத்த வேண்டும். கரூர் விபத்து சம்பவம் தமிழக மக்களிடையே மிகவும் ஆழமான காயத்தை ஏற்படுத்தி உள்ளது. எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. இரு தரப்பிலும் தவறு உள்ளது. சகோதரர் சீமான் சமீப காலமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் பேசுகிறார். அதிமுக தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதாவை குறித்து தரக்குறைவாக பேசக்கூடாது. இதுபோன்று பேசுவதை இத்துடன் சீமான் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தக்க பதிலடி கொடுக்கப்படும். வாயை வாடகைக்கு விட்டு பிழைப்பு நடத்துபவர் இதுபோன்று பேசக்கூடாது என்றார். பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து என்னுடைய தொகுதிக்கும் மதுரை மாநகருக்கும் பல்வேறு திட்டங்கள் மதுரை மாநகர் கண்டிராத அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தணும். புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் நிறைந்த நிதியை மதுரை மாநகர வளர்ச்சிக்காக கொடுத்தாங்க. கொடுத்ததன் அடிப்படையில் ஏறத்தாழ 10,000 கோடிக்கான பணிகள் நடைபெற்றிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கும் அது காட்சி பொருளாக இன்றைக்கும் மக்களுடைய மனதில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு மதுரையினுடைய அழகாக இருக்குது என்றால் அதுக்கு ஒத்துட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அது நான் விரிவாக எடுத்து சொல்ல விரும்பவில்லை. இன்னைக்கு ஒரு துயர சம்பவம் நேரத்தில் இதையெல்லாம் உங்களை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்த பதில இன்னைக்கு என்னன்னா இந்த மதுரையில் இன்னைக்கு நான் எதிர்கட்சியுடைய கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை இந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிப்படையில் என்னுடைய பையனுடைய பேருக்கு இந்த பொது மருத்துவ முகாமை நடத்துவதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இதுபோக என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த பகுதி மக்களுக்கு அவங்க கேட்குற திட்டங்களை என்னால் முடிந்த அளவுக்கு செயல்படுத்தி வருகிறேன். அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து உரிய அமைச்சர்களை தொடர்பு கொண்டு இந்த பகுதியில் பல்வேறு பணிகளை நிறைவேற்றி வருகிறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க.
பொதுவாங்க நேற்றைய சம்பவம் வந்து இந்த வரைக்கும் தமிழகத்தில் இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்ததில்லை. வடநாட்டில் தான் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு பல்வேறு விரும்பத்தகாத சம்பவங்கள், சித்திரை திருவிழா மரணம் உங்களுக்கு தெரியும், பல்வேறு வகையான இது இடங்கள்ல இது மாதிரி சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது, விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அப்பொழுதாவது இந்த அரசாங்கம் விழித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். பொதுவாக நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், எங்க பொதுச் செயலாளர் போகிற இடங்களுக்கு கூட பெரிய பாதுகாப்போடு நடத்துங்க, கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாடெல்லாம் இந்த இளைஞர்கள் அதெல்லாம் சட்டையே பண்ணல. காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும்னா அந்த தடுப்பு வேலி அமைச்சிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்களை தடுத்து அந்த தொண்டர்களை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும். அந்த தடுத்து நிறுத்தாதது இந்த அரசாங்கத்துடைய குறைபாடு, அந்த மாவட்ட காவல்துறையுடைய குறைபாடு என்பதை நான் ஆணித்தரமாக எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, நானும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதுல அதிகமாக பேச வேண்டிய ஒரு துயர சம்பவம். ஆனா இந்த துயர சம்பவம் நடக்கக்கூடாது என்றால் இது தமிழ்நாடு வெற்றி கழகம் வந்து இது மாதிரி பஸ் பயணத்துல போய் அது இந்த சாலையில், குறுகிய சாலையில் அவருடைய தொண்டர்களை பார்ப்பதை கொஞ்சம் வந்து விலாசமான இடங்கள்ல செய்யணும். இல்லைன்னா முதல்ல அவர் சந்திக்கிறாருன்னா தொகுதி வாரியாக கூட போய் சந்திக்கலாம். அவர் ஒரு இளைஞர் தான், விஜயை பொறுத்தளவுக்கு தொகுதி வாரியாக கூட போய் அந்த தொண்டர்களை அந்த தொகுதிக்குள்ளேயே கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்கலாம். இதுக்கு என்னன்னா நேற்று கூட பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க, பல்வேறு மாவட்டங்களில். இப்போ அதில் வீடியோவில் பார்த்தா மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகள்லாம் போயிருக்காங்க. அதான் ஒரு தலைவர் வந்தால் எல்லாரும் போவது வழக்கமான ஒன்று. ஒரு கட்டுப்பாடே இல்லை, இளங்கன்று பயமறியாத மாதிரி. இதனால நேரம் வெயில் தாக்க வேற இருக்கு. எனவே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இருந்து துவரங்குறிச்சி அந்த பக்கமே நிப்பாட்டிட்டாங்க, எங்கிட்ட வேணா திண்டுக்கல் அவுட்டர்லயே நிப்பாட்டிட்டாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் அந்த வாகனங்கள் இங்கே கூட்டத்தில் வந்து கலந்து எங்க தொண்டர்கள் கலந்து கூடாத மாதிரி செஞ்சாங்க. அது மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த கரூர் கூட்டத்தில் விஜய் கலந்து கொண்டு இருந்த நாமக்கல் கூட்டமாக இருந்தாலும் எந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த அவர் பேசுகிற இடத்துல அதாவது அந்த பேருந்து செல்கிற பகுதியில் எவ்வளவு பேர் மக்கள் கூடுவார்களோ, எவ்வளவு பேர் தாங்குவார்கள் என்பது காவல்துறைக்கு நிச்சயமாக தெரியும், உளவுத்துறைக்கும் தெரியும். அதை கட்டுப்படுத்தி இருக்கணும், வாகனத்தை விட்டிருக்க கூடாது, அதை தடுத்திருக்க வேண்டும். முடிந்த பிறகு அதில் நிறைய பேர் என்னன்னா காலதாமதமாக சிகிச்சைக்கு சென்றதுனாலயே பலர் உயிரிழந்திருக்காங்க. இதெல்லாம் விவரிக்கும் போது மன வேதனையா இருக்கு. இல்ல வண்டி வாகனத்துல தான் வர்றாங்க. அந்த குறிப்பிட்ட அளவுக்கு கூட்டம் கூடிருச்சுன்னா அந்த எங்க வண்டிகள் எல்லாம் நிப்பாட்டினாங்க இல்லையா, எங்க பொன்விழா மாநாட்டுக்கு வரும்போது அது எல்லா பேரும் வந்திருந்தா இங்கேயும் ஒரு பெரிய நெரிசல் ஏற்பட்டிருக்கு. மாநாட்டுல எங்க மதுரையில் நடந்த மாநாட்டுல, அதிமுக மாநாட்டுல பெரிய எங்களுக்கு கூட வருத்தம் தான், எல்லா பேரும் கலந்து கொள்ள முடியலையே அப்படின்னு வருத்தமாக இருந்தாலும் சரி சரி வணக்கம். இந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கிறேன். சகோதரர் சீமான் வந்து சமீப காலமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரியே பேசுறாரு. அவரு தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சு, நடவடிக்கை எல்லாமே பார்த்தா ஒரு மனநலம் பாதிச்சவன் என்ன மாதிரி பேசுவானோ அதே மாதிரிதான் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். சீமானுக்கு கடுமையான கண்டனத்தை நாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். எங்க புரட்சி தலைவர் அம்மா பேரங்க அண்ணா அவர்களை பற்றி எல்லாம் பேசுறதுக்கு சீமானுக்கு அருகதையே இல்லை. ஒரு கத்துக்கூட்டி வாயை வாடகைக்கு விட்டு பேசுறோம், இளைஞர்களை தூண்டி விட்டு இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு சம்பவம் மாதிரி தான் இளைஞர்களை இன்னைக்கு அவங்கள ஒரு கட்டுப்பாடோடு வைக்காம
எந்த இடத்துல எதை பேசுறது, விளம்பரம் தேடுறதுக்காக எதை பற்றியும் யாரை பற்றியும் இங்கு இழிவாக பேசுவது என்பது சீமான் இதோட நிறுத்திக் கொள்ளணும். இதையெல்லாம் இல்லைன்னா இது அதிமுகவை பற்றி அவர் சீண்டுவாரானால் அவருக்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும். அது சீமானை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு மனநலம் பாதித்தவன் என்ன பேசுவானோ அதே நிலையில தான் இருக்கார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி இனிமேல் இது மாதிரி பேச மாட்டார்னு நான் நினைக்கிறேன்.